ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்காம். இந்த கம்பெனியில் டைரக்ட் வாக்கின் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக தெளிவாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வரது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் உங்களை என்ன பொசிஷனில் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஎன்சி மெஷின் ஆப்ரேட்டர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோவில் மெக்கானிக்கல் அண்ட் ட்ரிபிள் முடித்த கேண்டிடேட் மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சிஎன்சி செக்டரில் 1 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறத நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா. டு ஒர்க் ஆஸ் பர் தி ஷிஃப்ட் பிளான் மீட் தி ப்ரொடக்ஷன் டார்கெட் அண்ட் ஹவர்லி யூபிஹெச். அதாவது இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் உங்களை ஆன் ரோலில் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுனால அதாவது டீமை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் சிஎன்சி ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அதுக்கு அடுத்து எல்லாமே கெய்சன் ப்ளஸ் ஓகே எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்ற மாதிரியுமே கேட்டிருக்காங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் உங்களை ஆன் ரோலில் தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் இன்ஜினியரிங் டிராயிங் எல்லாமே அனலைஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் ரெக்ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் நாலேஜ் இன் FANUC கண்ட்ரோல் சிஎன்சி மெஷின்ஸ் ஆப்ரேட்டிங் அண்ட் செட்டிங் விஎம்சி மெஷின் மேனுவல் ப்ரோக்ராமிங். அதாவது சிஎன்சி விஎம்சி இருக்கிற சென்டரில் தான் உங்களுக்கு ஜாப் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ப்ளஸ் சிஎன்சி விஎம்சியில் நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான். சரிங்களா. இன்டர்வியூ லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இன்டர்வியூ என்றைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா August 2, 2024. அதாவது இன்னும் 2 நாள் தாங்க இருக்குது. முடிஞ்ச வரைக்குமே இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது சிஎன்சி ரிலேட்டடாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது 2ஆம் தேதி தான் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளே இங்கே கம்பெனி அண்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து சால்காம் இன்டர்வியூ ஃபெசிலிட்டேஷன் சென்டர் கேட் 2. சரிங்களா. அதுக்கடுத்து கரெக்டான எக்ஸாக்டான லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோக்கியா டெலிகாம் சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் phase 3 சென்னை. அதாவது சென்னை டு பெங்களூர் ஹைவே ஸ்ரீபெரும்புத்தூரில் தாங்க கம்பெனி அமைஞ்சிருக்கு. சரிங்களா. அதாவது சால்காம் இன்டர்வியூ அதாவது கேட் 2ல் தான் உங்களை ரெக்ரூட்மெண்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா. யாருமே கேட் நம்பர் தெரியாமல் மாறி போய்ட்டோன்னா அவங்க தெளிவாக கேட் 2 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ண பாருங்கள். அதாவது சிஎன்சி செக்டரில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா மட்டுமே அட்டன் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ண தேவையில்லை. சரிங்களா. சப்போஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சிஎன்சி செக்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. வேறு ஏதாச்சும் டவுட்டு இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் போடுறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.